தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் முன்மாதிரியாக அவர் எடுத்திருக்கிறார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கட்டவுட்டும் புரட்சித் தலைவருடைய கட்டவுட்டும் வைத்து அதுக்கு இடையிலே அவர் அந்த கட்டவுட்டை வைத்திருப்பதனால நடிகர் விஜய் நேற்று அவரோட கட்சி கொடியை வெளியிட்டிருக்கிறாரு. 2026 தேர்தல் காலத்தில் அதிமுக வாக்குகள் சதுருமா? உங்களுடைய கருத்து? இப்போ நாங்கள் 52 ஆண்டுகள் பொன்விழா கண்ண கட்சி நம்முடைய இன்றைக்கி விஜய் அவர்கள் தொடங்கியிருப்பதை நாங்கள் வாழ்த்துகிறோம். அரசியல் நாகரிகத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அது பெருந்தன்மையாக தான் எல்லாரையும் வரவேற்பாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் ஒரு சாமானியர், எல்லோரையும் வரவேற்பார்கள். அவரும் ஒரு சாமானியர், எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் இன்றைக்கு அவர் ஒரு கட்சியை மன உறுதியோடு தொடங்கியிருக்கிறார்கள். அந்த தைரியமே மிகக்குரிய அளவில் ஒரு பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. எப்படி எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், எங்கள் இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்கள், எங்கள் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மனத்தலைவர் புரட்சித் தலைவர் அவர்கள் எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் முன்மாதிரியாக அவர் எடுத்திருக்கிறார் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கட்டவுட்டும் புரட்சித் தலைவருடைய கட்டவுட்டும் வைத்து அதுக்கு இடையிலே அவர் அந்த கட்டவுட்டை வைத்திருப்பதனால இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ என்று எங்களுக்கு தோன்றுகிறது. எப்படி ஆகினும் எதுவாகினும் யாராகினும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று சொன்னால் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு உழைக்கிறேன் என்று சொன்னால் அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதில் முதன்மையானவராக இருப்பார் என்பது இது நாடறிந்த உண்மை. அதையே நாங்களும் இங்கே வழிமொழிந்து முன்மொழிகிறோம். சார், மதுரைக்கு எய்ம்ஸ் வரணும்னு பிரதமர் தான் முடிவு பண்ணார். அப்போ இருந்த முதல்வர் கூட வேறு இடத்துல மாற்றி அமைக்க கூட கோப்புகள்லாம் அனுப்புனாங்க அப்படின்னு பேச்சு. உங்களுக்கே தெரியும், எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் தான் அமையணும்னு சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலோடு தான் நான் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக என் பதவியவே ராஜினாமா செய்வேன் என்று மத்திய அரசுக்கு அன்றைக்கு கோரிக்கை வைத்தான். எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை, மதுரையில் தான் அமையணும். எங்கே அமையணும்னு சொல்கிறது யார்? மத்திய அரசு. அப்போ எல்லா இடங்களிலும் பரிந்துரை பண்ண இடங்களெல்லாம் மெரிட் பேசிஸில் ரயில்வே நிலையம், விமான நிலையம், குடிநீர் வசதி, மின்சார வசதி, மண்ணின் வசதி, அதேபோல் நில எடுப்பு பணி. ஏன்னா நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்ததுனாலே அது முழு விவரம் எனக்கு தெரியும். அதில் ஹேண்ட் ஓவர் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அது நாங்கள் தான் இருந்து அப்போ பண்ணினோம். அதனால் முழு மதிப்பெண்களை பெற்ற இடம் மதுரை தான். அதனால தான் இந்த மதுரையில் அடிக்கல் நாட்டு பாரத பிரதமர் வந்தாங்க. அதை அழைச்சிட்டு வந்தது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். இந்த உண்மைன்றது வரலாற்று ஆவணம். அப்போல்லாம் அண்ணாமலை கட்சியில் இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல, எங்கே இருந்தாருன்னு. கர்நாடகாவில் மக்களுக்கு காவல்துறை அதிகாரியாக, ஏன்னா மாணிக்கண்ணனுக்கு தான் தெரியும், ஏன்னா அவருக்கு ரொம்ப நண்பராக இருந்தார் அவரோட. அதனால் அவருக்கு தெரியும், அவர் நிறைய பல விஷயங்கள்லாம் சொல்லுவார். வண்டியில் போகும்போது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒன்றும் உதவாத இதாக இருக்கிறாரு. அதனால் இதான் நிலவரம். அப்போ இருந்தாரா என்னன்னு தெரியாது. அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அவர் வரல. அதனால் இப்போ எதோ சத்தம் போட்டு மூச்சு விடாமல் பேசி ஏதாவது மக்கள் கவனத்தை திருப்பி ஏதாவது ஆதாயம் தேடலாமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதாரண தொண்டனை என்ன புரியுதுன்னா, கட்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவருடைய முகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கான வேலைகளில் தான் அவர் இப்போ பிரத்யேகமாக அவங்களுடைய தொண்டருடைய உழைப்பெல்லாம் அவர் செலவழிக்கிறாரோ. ஏன்னா எங்களை மதுரைக்கு அங்கிட்டு தெரியலங்கிறாரு. நாங்கள் அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணமாக போனோம். அப்போ அங்கே கேட்டாங்க, கஜா புயலில் நம்ம முதலமைச்சர் எடப்பாடியாரும் நீங்களும் இரவு பூரா 48 மணி நேரம் விழிச்சிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களில் ஒரு உயிர் கூட போகாமல், மீனவர்களில் ஒரு உயிர் கூட போகாமல் காப்பாற்றினீங்களே அப்படின்னு அமெரிக்காவில் பாராட்டினாங்க. அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களுக்கு தெரிந்த அந்த விஷயம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலைக்கு தெரியலேங்கிற போது ஒருவேளை அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குமோ? அப்போ அதுபோக இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இல்லை. இது எங்களுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்கிற அங்கீகாரமே எங்களுக்கு முகவரி, எங்களுக்கு விலாசம். உதயகுமார் என்பதெல்லாம் எங்களுக்கு முகவரி கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்பதுதான் எங்களுக்கு முகவரி, எங்களுக்கு விலாசம், எங்களுக்கு அடையாளம், எங்களுக்கு அங்கீகாரம்,
எங்களுக்கு எதிர்காலம், எங்களுக்கு எல்லாம் அதுதான். அதனால் அவர் சிந்தனை செய்கிற மாதிரி நாங்கள் கிடையாது. அவர் வேணால் அண்ணாமலையை தெரியுமா தெரியாதான்னு வேணால் அவர் பரிசாசன முறையில் முயற்சி செய்யலாம். நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் முன்னெடுத்து சொல்கிறோம், ரெண்டாவது தலைமுறையாக சொல்கிறோம். நாளைக்கு உண்ணாவிரத போராட்டத்துக்கு இன்னும் காவல்துறையில் அனுமதி கொடுக்கல. கூட்டம் பெரிய அளவில் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் காவல்துறை சார்பில் இன்னும் அனுமதி கொடுக்கல. இல்லை, நாங்கள் முறையாக விண்ணப்பம் செஞ்சுருக்கிறோம். நாங்களும் அவங்களோட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசியிருக்கிறோம். நேற்று கூட காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய முழு அனுமதியோடு தான் இதை நாங்கள் நடத்துவோம். நன்றி. தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.